ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பிய சக்தி வாய்ந்த வேலை இன்றைய தினத்தில் தொட்ட காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக என்னுடைய ஆசிகள் இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என்றென்றைக்கும் நான் உன்னை கைவிடாமல் காப்பேன். உன் வாழ்விற்கான நல்வழியை காட்ட இந்த முருகன் நான் இருக்கின்றேன். உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாத வரையிலும் எப்பொழுதும் நானும் உன்னை கைவிட மாட்டேன். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். நீயும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் குழந்தையே. உன்னுடைய கவலைகளை எல்லாம் ஒழித்து கட்டி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி உன் பலவீனத்தை எல்லாம் பலங்களாக மாற்றி சோகம் நிறைந்த உன்னுடைய முகத்தை சந்தோஷம் நிறைந்த முகமாக நிச்சயம் நான் மாற்றி அமைப்பேன். நீ என்னிடம் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக எப்பொழுதும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அதேபோல் நான் தடுப்பதையும் யாராலும் கொடுத்துவிட முடியாது அல்லவா? சில விஷயங்கள் உன் வாழ்விற்கு சரி வராது, ஒத்து வராது என்று தெரிந்தால் அந்த விஷயங்களை நான் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகள் கேட்பது அனைத்தையும் தாயானவள் செய்து விடுவாளா? எது நல்லது என்று தெரிந்து அதை மட்டும்தானே கொடுப்பாள். அதுபோலதான் உன் தாயாக தந்தையாக இருந்து உனக்கு எது நல்லதோ அதை கொடுக்க நான் எப்பொழுதும் முற்பட்டு கொண்டும் இருக்கின்றேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம், நீ என் முன் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற நான் நிச்சயம் பாடுபடுகின்றேன். எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் வாழ்விற்கு எது தேவை என்று, எது கொடுக்க வேண்டும் என்று இந்த முருகனுக்கு தெரியும். நீ எதிர்பார்த்திராத அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கானது உன்னை விட்டு எங்கும் சேராது. உனக்கு என்று எழுதப்பட்டிருந்தால் அது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படுவதால் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் அவசரமாக ஓடி வந்திருக்கின்றேன். உன்னை விட்டு போனவைகள் அனைத்தும் இனி உன்னை தேடி வரும். உனக்கானது உன் கரங்களில் ஒப்படைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற நான் நிச்சயம் துணை புரிவேன். சில விஷயங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்வதால் தான் அதிக தோல்விகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ளாமல் அது வாழ்விற்கு தேவையான ஒன்று என்று அதற்கு நீ முக்கியத்துவமும் முன்னுரிமையையும் எப்பொழுதும் கொடுக்க பழக வேண்டும். சிலருடைய வாழ்க்கை சில நினைவுகளாலேயே கழிந்து விடுகின்றது. முடியப்பட்ட நிகழ்வுகளை நினைத்து நினைத்தே வாழ வேண்டிய நாட்களை சிலர் வீணடித்தபடி இருக்கின்றார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது என்பதில் நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்க விரும்புகின்றேன் என் குழந்தையே. திறமைகள் அனைவரிடமும் நிறைந்துள்ளது. அதை செயல்படுத்தும் விதத்தில் தான் உனக்கான இடம் வெற்றியா தோல்வியா என்பதையும் நீ நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். இத்தனை படிகள் இருக்கின்றதே என்று எப்பொழுதும் அழைத்து போக வேண்டாம். எல்லா படிகளும் கடக்கக்கூடியவைதான். உன்னுடைய உள்ளத்தில் நீ நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்தால் உன்னுடைய செயலானது வெற்றியை நிச்சயம் பெறும். காயங்கள் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானாலும் காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது என்பதை நீ தெரிந்து நடந்து கொள். உனக்கு வழிகளை சில நிகழ்வுகள் ஏற்படுத்துகின்றது என்பதால் தோல்வியை மட்டுமே நீ எப்பொழுதும் சந்தித்து கொண்டிருப்பாய் என்று ஆகிவிடாது. அது வெற்றிக்கான படிகள்தான். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல். உன்னை செதுக்கி கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளியாக இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு நன்றி சொல். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன், நல்லதே நடக்கும்.